வெல்கம் பேக் டு சாய் ஸ்விம் ஸ்டிச்சிங். இந்த வீடியோவில் யூனிஃபார்மோட டாப்பு, பேண்ட்டு, கோட் இது மூணுமே கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி ஒரே வீடியோவாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அந்த கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே போல் இதில் வந்து டாப்புக்கு வந்து காலர் வச்சு தைச்சிருக்கேன். கோட்டுக்கு வந்து காலர் இல்லாமல் பேண்ட் வந்து பென்சில் ஃபிட் பேண்ட்டு, அதாவது சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ணுவோம் இல்லையா, அந்த பேண்ட்டு பட்டி வச்சு ஜாயின் பண்ணாமல் பிளைன் பேண்ட்டு. இதை எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க. பாக்கெட் அட்டாச்சோட தான் நான் ஸ்டிச் பண்ணி முடிச்சிருக்கேன். நீங்கள் இதில் வந்து எலாஸ்டிக்கும் வைக்கலாம், நாடா வச்சும் அட்டாச் பண்ணிக்கலாம். இதை எப்படி ஸ்டிச் பண்ணேங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு யூனிஃபார்முக்கு எவ்வளோ மெட்டீரியல் வேணும் அப்படிங்கிறது நிறைய பேத்துக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு செட்டு யூனிஃபார்முக்கு மட்டும் சொல்கிறேன், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேலே போர்ட்லையும் நான் கொடுக்குறேன், அந்த அளவை நீங்கள் வச்சு நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கலாம். அதே போல் நீங்கள் கடையில் வாங்கும்போது மெட்டீரியலோட அகலத்தை பொறுத்து நீங்கள் வாங்குறதையும் சூஸ் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மெட்டீரியலை பிரித்து படுத்து அகலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. இப்போ நான் சொல்கிற அளவுகள் வந்து கரெக்டாக இருக்கும். டாப்புக்கு வந்து 2.5 மீட்ரு வாங்கிக்கோங்க, கோட்டுக்கு வந்து 1.5 மீட்ரு, பேண்ட்டுக்கு வந்து 2.25 2.5 மீட்டர் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் 2.5 மீட்டரே பேண்ட் வாங்கிட்டீங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகும். சப்போஸ் இன்னும் ரொம்ப ஃபேட்டாக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் பேண்ட் கிளாத் வந்து ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் சொல்கிறது எல்லாமே ஒரு செட்டு யூனிஃபார்முக்கு மட்டும்தான். நீங்கள் 2 செட்டு ஸ்டிச் பண்ணணும்னா இதை டபுள் ஆக்கிக்கோங்க. அதாவது நான் சொல்கிற அளவை டபுளாக வாங்கி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 2 செட்டு யூனிஃபார்முக்கு சரியாக இருக்கும். ஃபஸ்ட்டு மெட்டீரியல், டாப்போட மெட்டீரியலை ஃபுல்லாகவே பிரித்து எடுத்துருங்க. 2 பார்டு ஒன்றா வர மாதிரி வைக்கணும். அதாவது 2 கரை பகுதியும் ஒன்றா வர மாதிரி இப்போ நான் எப்படி வீடியோவில் மடிக்கிறேனோ அதே போல் நீங்களும் மடிச்சுக்கோங்க. ஃபுல் லென்த்துமே அதே போல் மடிச்சுக்கோங்க. ஃபுல் லென்த்தும் அந்த பார்டை மடிச்சுட்டு அதை 2ஆக மடிக்கணும். அதாவது 2 கரைப்பகுதியும் ஒன்றா வர மாதிரி ஃபஸ்ட்டு மடிச்சுட்டு அந்த நீளத்தை வந்து நீங்கள் 2ஆக மடிச்சிங்கன்னா இந்த மாதிரி 4ஆக வர மாதிரி இருக்கும். 4 ஓப்பன் பகுதியும் வந்து ஆப்போசிட் சைடு இருக்கணும். 2 மடிப்பு பகுதி வந்து உங்கள் சைடு இருக்கணும். மேலே வந்து ஃபோல்டட் இருக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணுற இடம் வந்து ஃபுல்லாகவே ஓப்பனாக தான் இருக்கணும். இப்போ நான் மார்க் பண்ணி காமிச்சிருக்கிறத பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். 2 ஃபோல்டடும் மேலேயும் உங்கள் சைடும் இருக்கிறது ஃபோல்டடு, ஆப்போசிட் சைடும் கீழேயும் இருக்கிறது வந்து ஓப்பன் சைடு. இதில் தான் நம்ம டாப்பை வச்சு அளவு எடுக்கணும். இதில் அளவு டாப் வந்து எந்த இடத்துல வச்சு அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. அளவு டாப்பை வந்து எப்படி மடிக்கணும் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஷோல்டர் 2ஐயும் ஒன்றா சேர்த்து இப்போ நான் எப்படி பிடிக்கிறேனோ அதே போல் பிடிச்சிக்கோங்க. டாப்பில் இருக்க மடிப்பும் மெட்டீரியலில் இருக்க மடிப்பும் ஒரே இடத்துல இருக்கணும். அதாவது மாற்றி போட்டுறாதீங்க. ஓப்பன் சைடு வந்து டாப்போட மடிப்பு பகுதியை போட்டுட்டு அளவு எடுத்திங்கன்னா கட் பண்ணும்போது அது ஓப்பன் சைடு ஆகிடும். அதனால் நல்லா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஓப்பன் மேலே இருக்கு இல்லையா, அந்த இடத்துல தான் ஷோல்டர் வந்து மார்க் பண்ணணும். ஃபோல்டடில் மார்க் பண்ணக்கூடாது. ஏன்னா ஸ்லீவுக்கு வந்து எல்போ ஸ்லீவ் வைக்கிறதுனால ஃபோல்டட் சைடு வந்து நீங்கள் ஆம்கோலும் நெக்கும் மார்க் பண்ணிங்கன்னா மெட்டீரியல் வந்து பத்தாது. இந்த மாதிரி ஓப்பன் சைடில் நீங்கள் ஆம்கோல் லைனு கழுத்து லைன்லாம் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஃபோல்டரை வந்து ஸ்லீவுக்கு வச்சுக்கலாம். இப்போ நான் உங்கள் சைடு தெரிகிற மாதிரி திருப்பி இருக்கேன் பாருங்கள். மார்க் பண்ணுற மெட்டீரியல் வந்து அப்படியே நான் உள்டாவாக உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக இந்த சைடு திருப்பி காமிச்சிருக்கேன். அதனால் நீங்கள் மடிப்பு பகுதியில் தான் அந்த டாப்போட மடிப்பு இருக்கணும். எல்லா அளவுமே நெக்குக்கு, ஆம்கோல் இறக்கும், ஷோல்ட்ரு, இது எல்லாமே ஸ்டிச்சுக்கு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இதில் ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். அதாவது லூஸ் வைக்கணும், இறக்கம் வைக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இறக்கம் மட்டும் அதிகமாக வைக்கிறேன், அதுக்கு மட்டும் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிவிட்டு பேலன்ஸ் எல்லாமே இந்த டாப் அளவுக்கு தான் நான் ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த டாப் அளவுக்கு கரெக்டாக ஃபுல்லாக மார்க் பண்ணி இறக்கத்தையும் சேர்த்து ஒன்றா கோடு போட்டுட்டு ஆம்கோல் லைன்லேருந்து எல்லாமே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மார்க் பண்ண டாப் அளவுலேருந்து 1.5 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வைக்கிறேன் சைடு ஸ்டிச்சுக்காக. இதை நீங்கள் டேப் வச்சும் நீங்கள் மார்க் பண்ணி இந்த லைனை வரைஞ்சிக்கலாம். ஸ்டிச் பண்ணும்போது அதே போல் கட் பண்ண இப்போ சைடுலேருந்து உள்பக்கமாக 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா டாப் வந்து கரெக்டாக கட் பண்ண அளவுக்கே உங்களால் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியும். நீங்கள் 1.5 இன்ச்சுக்கு மேலே விடாதீங்க. ஏன்னா அதுக்கு மேலே மெட்டீரியல் விட்டிங்கன்னா சைடில் வந்து சுருக்கம் தெரியும். கம்மியாகவே வச்சுக்கோங்க. 1.5 இன்ச் அளவுக்கு வச்சாலே போதும். பேக் சைடில் வந்து 1 இன்ச் அளவுக்கு நீங்கள் மார்க் பண்ணி நெக் லைன் இறக்கம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதில் நம்ம காலர் வைக்கிறதுனால ரொம்ப இறக்கம் வைக்கக்கூடாது. இப்போ இதில் வச்சுருக்கதை பார்த்துட்டு இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துட வேண்டிதான். ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே கட் பண்ணியாச்சு. டாப்போட சுற்றளவு எந்த இடத்துல வருதோ அதை கரெக்டாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஓப்பனையும் மார்க் பண்ணிக்கோங்க. கீழே மடித்து தைக்கிறதுக்கு எந்த இடமோ அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும்.
ஓப்பன் சைடு தான் நம்ம டாப்பை வந்து அளவு எடுத்திருக்கோம். அது மாதிரி எடுத்தால் தான் இந்த ஸ்லீவுக்கு வந்து உங்களுக்கு பத்தும் துணி. இல்லைன்னா நீங்கள் ஃபோல்டட் சைடில் நீங்கள் டாப்பை வச்சு மார்க் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஃபோல்டட் வராது ஸ்லீவுக்கு. அதனால் நீங்கள் டாப் வச்சு கட் பண்ணும்போது ஓப்பன் சைடில் நெக் லைன் வர மாதிரி வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் அளவுக்கு வச்சுருக்கேன், இப்போ பார்த்தா தெரியும் ஸ்லீவோட ஃபோல்டடும் அந்த மெட்டீரியல் இருக்க ஃபோல்டடும் கரெக்டாக வருது. இதில் நீங்கள் ஸ்லீவை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. மெட்டீரியல் வந்து 2.25 மீட்டர் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக 2.5 மீட்டர் இருந்தால் இந்த கைக்கு வந்து ஜாயிண்ட் கொடுக்குற மாதிரி இருக்காது. 2.25 மீட்டர் தான் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அதனால் நான் இதுக்கு கொஞ்சம் ஜாயிண்ட் வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நீங்கள் மெட்டீரியல் எடுக்கும்போது 2.5 மீட்டர் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு சரியாக இருக்கும். நார்மலாக ஸ்லீவ் லைன் வரைஞ்சிட்டு ஃப்ரண்ட் ஸ்லீவும் வரைஞ்சி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கட் பண்ணுற சின்ன பீஸையே நான் ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் பீஸாக யூஸ் பண்ணிக்கிறேன். கட் பண்ணும்போதே காலரை மெஷர்மெண்ட் பண்ண முடியாது. அதை வந்து ஸ்டிச் பண்ணும்போது தான் மெஷர்மெண்ட் பண்ணி காலர் கட் பண்ணணும். ஃப்ரண்ட் சைடும் பேக் சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலரை மெஷர்மெண்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு மெட்டீரியல் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. ஸ்லீவில் வந்து இப்போ நான் கட் பண்ணுறேன்ல இந்த சின்ன பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இதை ஏன் நான் ஸ்டார்டிங்லேயே கட் பண்ணலைன்னா உங்களுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணுறதை வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் அதை கட் பண்ணாமல் இருந்தேன். இப்போ இந்த அடிஷ்னல் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணும்போது அந்த பீஸை கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் யூனிஃபார்ம் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம் அப்படின்ட்டு வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணுறீங்க, நிறைய அமௌண்ட்டும் பே பண்ணுறீங்க. அது கரெக்டாக பர்ஃபெக்டாக அவங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்கன்னு சொன்னால் அது 100% நம்ம சரின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சிலர் தான் அதை கரெக்டாக ஸ்டிச் பண்ணுறாங்க. ஸ்கூலில் ஒரு மாடலில் கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னால் அவங்க ஒரு மாடலில் ஸ்டிச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்களே ட்ரை பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு எப்படி வந்தது அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் 2 சைடுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவோட பாட்டமில் எந்த அளவுக்கு உங்களால் மெலிசாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மெலிசாக ஸ்டிச் பண்ணி டபுள் ஸ்டிச் வேணாலும் போட்டுக்கோங்க. வந்து ஸ்லீவ் எல்போ வரைக்கும் இருக்க மாதிரி தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு கையை வந்து 2ஆக மடிச்சுட்டு சுற்றளவு எந்த அளவு வேணுமோ அதை மார்க் பண்ணி நீங்கள் லைன் போட்டுக்கலாம். ஏற்கனவே கையோட சுற்றளவை மார்க் பண்ணி நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் சின்னதாக. அந்த இடத்துல இந்த லைனை ஜாயின் பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது 2 ஸ்லீவையுமே இதே போல் ஸ்டிச் பண்ணி மார்க் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது நம்ம அதை ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டாப்போட ஃப்ரண்ட் சைடு தான் ஸ்டிச் பண்ணுறோம். ஃப்ரண்ட் சைடில் வந்து கொஞ்சம் ஓப்பன் வர மாதிரி வைக்கணும். ஏன்னா நம்ம காலர் வச்சு அட்டாச் பண்ணுறதுனால தலைப்பகுதி உள்ளே நுழையிறது கஷ்டமாக இருக்கும். அதனால் ஃப்ரண்ட் சைடில் கொஞ்சம் ஒரு 3 இன்ச் அளவுக்கு நீங்கள் ஓப்பன் வச்சுக்கோங்க. அந்த 3 இன்ச் அளவுக்கு ஓப்பன் வைக்கிறதுல இந்த மாதிரி ஸ்ட்ரைட் பீஸ் ஒன்று கட் பண்ணி எடுத்துக்கணும். இதில் இந்த லென்த்தை வந்து வச்சு பார்த்துக்கோங்க. இந்த வி ஷேப்புக்கு நீளமாகவே இதில் பீஸ் வர்ற மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ நான் எப்படி அந்த இடத்துல ஜாயின் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நீங்கள் பெண்ட் பண்ணலாம் வேண்டியதில்லை. இந்த மெட்டீரியலை மட்டும் நீளமாக வச்சு, அதாவது வி ஷேப்பில் இருக்கிறத ஸ்ட்ரைட்டாக வச்சு இந்த மெட்டீரியலை வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இப்போ அட்டாச் பண்ணிவிட்டு உள்பக்கமாக திருப்பினீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். உள்பக்கம் திருப்பி மேலே ஒரு ஸ்டிச் போடணும். பேலன்ஸ் இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துட்டு உள்பக்கமாக அந்த மெட்டீரியல் ஜாயின் பண்ண மெட்டீரியலை வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது இந்த எல் ஷேப் வரும். அதாவது எந்த இடத்துல அந்த வி வந்து முடியுதோ அந்த இடத்துல இந்த எல் ஷேப் மாதிரி வரும். அந்த இடத்துல ஸ்டிச் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிவிட்டு டேரெக்டாக நான் இப்போ எப்படி திருப்புறேனோ அதே மாதிரி திருப்பி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே போல் தான் ஆப்போசிட் சைடும் அந்த துணியில் படிமான தையல் மாதிரி ஒன்று போட்டுக்கோங்க. ஒரு சைடு வந்து நீங்கள் ஜாயின் பண்ண மெட்டீரியல் உள்பக்கம் போகணும், ஒரு சைடு வந்து வெளிப்பக்கம் இருக்கணும். அப்போது நீங்கள் அதில் கொக்கி வச்சு ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம ஓப்பனுக்கு வந்து பீஸ் வந்து அட்டாச் பண்ணி உள்பக்கம் ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் 2 பீஸையும் ஒன்றா வர மாதிரி வச்சு நான் வீடியோவில் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் ஸ்டிச் போட்டுக்கோங்க.
அவ்வளோதான். இப்போ எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம ஓப்பன் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஷோல்டர் ரெண்டையும் ஒன்றா சேர்த்து பிடிங்க. இப்போ நான் எப்படி பிடிக்கிறேனோ அதே மாதிரி பிடிச்சிட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு காலரோட லென்த்து தேவையோ அந்த அளவுக்கு வச்சுட்டு அந்த இடத்த சின்னதாக கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த டாப்பில் வந்து ஆஃப் காலர் தான் வைக்கிறேன், ஃபுல் காலர் வைக்கல. ஃபுல் காலர்னால் நீங்கள் அந்த நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வி ஷேப்பில் நம்ம ஓப்பன் வச்சோம் இல்லையா, அது வரைக்குமே காலர் வரும். ஆனால் நான் இந்த யூனிஃபார்முக்கு ஆஃப் காலர் தான் வைக்கிறேன். இந்த நம்ம மார்க் பண்ண இடம் வரைக்கும் காலர் வச்சா போதும். ஸோ இதுதான் அந்த அவங்க கொடுத்த யூனிஃபார்மோட மாடல். அதனால நான் இந்த இடத்துலேருந்து தான் நான் காலர் அட்டாச் பண்ணுற போகிறேன். இப்போ இந்த கட் பண்ண இடத்துக்கு நெக்குக்கு எப்படி நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவோமோ அதே போல் நீங்கள் ஜாயின் பண்ணணும். இது எதுக்காக கட் பண்ணேன்னா, அப்போ தான் கட் பண்ணிவிட்டு அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணும்போது உள்பக்கமாக திருப்பி ஸ்டிச் பண்ணிங்கன்னா சுருக்கம் இல்லாமல் இருக்கும். அதே போல் அந்த இடத்துல காலருக்குள்ளே போகிற மாதிரி அந்த நீங்கள் ஜாயின் பண்ணுற பீஸ் வந்து கொஞ்சம் லென்த் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தா தெரியும், நான் நல்லா லென்த்தாக விட்டே நான் அந்த கிராஸ் பீஸ் வந்து நெக்கில் ஜாயின் பண்ணியிருக்கேன். இதில் மேலே ஒரு ஸ்டிச் போட்டு நெக்லைன் எப்படி நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுவீங்களோ அதே போலவே கம்ப்ளீட் பண்ணுங்கள். அந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் மேல் பக்கம், அதாவது கட் பண்ணேன் இல்லையா அதுக்கு கொஞ்சம் மேலே ஒரு 1/4 இன்ச் இல்லைனா 1/2 இன்ச் அளவுக்கு மேலே விட்டு கட் பண்ணி பேலன்ஸ் எடுத்துருங்க. அப்போ தான் அந்த காலருக்குள்ளே அந்த கிராஸ் பீஸ் உள்ளே போகும், பிசுறு தெரியாமல் உங்களால் ஃபினிஷ் பண்ண முடியும். இந்த கட் பண்ண இடம் வரைக்கும் நம்ம அந்த கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு பேலன்ஸை கட் பண்ணியாச்சு. இதில் பார்த்தா தெரியும் மேல் பக்கம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். இப்போ இதில் கட் பண்ண லைன் வரைக்கும் நம்ம காலர் வச்சு அட்டாச் பண்ணோம். இதே இப்போ நான் எப்படி நான் பீஸ் ஜாயின் பண்ணினோ அதே போல் ஆப்போசிட் சைடும் ஜாயின் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போ 2 சைடும் பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். அதுக்கு மேல் பக்கம் நம்ம காலர் வச்சு அட்டாச் பண்ணணும். அதுக்கு பேக் சைட் பீஸை வந்து ஷோல்டரில் வச்சு ஜாயின் பண்ணிவிடுங்க. பேக் சைட் பீஸை வந்து ஷோல்டர் லைனில் வச்சு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த காலருக்கு எவ்வளோ அளவு வேணும் அப்படிங்கிறத உங்களால் மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஜாயின் பண்ணது மேலே படிமான தையல் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க ஷோல்டரில். நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். இதே மாதிரியே நீங்கள் டாப்பை வச்சுட்டு நான் எப்படி டேப் வச்சு அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்ச் பை இன்ச்சு கொஞ்சம் கூட அந்த டேப்பை விட்டுறாமல் மெதுவாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பிடிச்சி இந்த மாதிரி அளவு எடுங்க. 17 இன்ச்சுக்கு காலர் தேவைப்படுது. அதுக்கு 2 இன்ச் அகலத்தில் 17 இன்ச் நீளத்தில் ஒரு கேன்வாஸ் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த 17 இன்ச்சுங்கிறது நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுற டாப்பில் நான் இப்போ எப்படி அளவு எடுக்கிறேனோ அதே மாதிரி நீங்களும் அளவு எடுத்து அந்த அளவுக்கு நீங்கள் கேன்வாஸ் கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நான் 17 இன்ச்சு வச்சேன் அப்படிங்கிறதுனால நீங்களும் 17 இன்ச் வைக்கக்கூடாது. 17 இன்ச்சுக்கு கட் பண்ண கேன்வாஸை இப்போ நான் 1/2 இன்ச் கிராஸாக கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. 17 இன்ச்சுக்கு நம்ம கேன்வாஸ் கட் பண்ணோம் இல்லையா, அதே அளவுக்கு டாப்போட மெட்டீரியலை இப்போ நான் எப்படி கட் பண்ணி எடுத்திருக்கேனோ அதே போல் எடுத்துக்கோங்க. அந்த மெட்டீரியல் மேலே கேன்வாஸ் பீஸை வச்சு ஜாயின் பண்ணணும். கிராஸாக கட் பண்ணது வந்து மேல் பக்கம் வரணும். 17 இன்ச் இருக்கிற அந்த லென்த் வந்து அடியில் வர மாதிரி இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே போல் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணும்போது 1/4 இன்ச்சு கீழே மெட்டீரியல் விட்டு ஜாயின் பண்ணுங்கள். அதுக்கு மேலே நம்ம விட்டோம் இல்லையா அந்த 1/4 இன்ச்சு பீஸ் வந்து கேன்வாஸ் மேலே வர மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. சேம் சைஸில் இன்னொரு பீஸ் எடுத்திருக்கேன். இப்போ அடியில் வைக்கிற பீஸ்லேருந்து 1/4 இன்ச்சு மேல் பக்கம் தான் நம்ம கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ண பீஸை வச்சு ஸ்டிச் பண்ணணும். ஏன்னா அதை வந்து நெக்லைனில் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக அடியில் இருக்கிற பீஸில் 1/4 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ண பீஸை வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி வீடியோவில் காட்டுறேனோ அதே போல் நீங்களும் ஜாயின் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸ் இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்டார்டிங்லேயே கேன்வாஸ் சைஸுக்கு கட் பண்ணி ஜாயின் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு பேலன்ஸை கட் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் கிராஸ் கட் போட்டுட்டு 2 கார்னரையும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நான் திருப்புற மாதிரி நீங்கள் திருப்பினீங்கன்னா ஜாயின் பண்ண கேன்வாஸ் பீஸை விட ரெண்டாவது நம்ம ஜாயின் பண்ண பீஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கும்.
நெக்லைனில் நம்ம ஜாயின் பண்ணுறது வந்து கேன்வாஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணக்கூடாது. இதை இப்போ எப்படி அட்டாச் பண்ணுறேங்கிறத ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த காலரில் சுருக்கம் இல்லாமல் உங்களால் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு காலரோட சென்டர் எந்த இடத்துல வருதோ அதை மார்க் பண்ணிக்கோங்க. அதே போலவே நீங்கள் டாப்லையும் பேக் சைட் நெக் இப்போ நான் எப்படி பிடிக்கிறேனோ அதே போல் பிடிக்கணும். ஃப்ரண்ட் சைட் நெக்கை வந்து நீங்கள் பிடிக்க வேண்டியதில்லை. பேக் சைட் நெக்கை மட்டும் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. 2 ஷோல்டர்லையும் சேர்த்து பிடிச்சி பேக் சைட் நெக்கில் எது சென்டரோ அந்த சென்டரும் காலரில் நம்ம அட்டாச் பண்ணுறதுக்காக மார்க் பண்ண சென்டரையும் ஒன்றா வச்சு இப்போ நான் எப்படி காட்டுறேனோ அதே போல் நீங்களும் வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ண பீஸை அட்டாச் பண்ணக்கூடாது. கேன்வாஸ் இல்லாமல் அடிஷ்னல் இன்னொரு பீஸ் அட்டாச் பண்ணோம் இல்லையா, அதை தான் நீங்கள் நெக்லைனில் வச்சு எந்த அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா விட்டுருக்கீங்களோ அந்த அளவை கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த காலரில் வந்து சுருக்கம் இல்லாமல் கம்ப்ளீட் பண்ண முடியும். 2 சைடுமே இதே போல் இந்த காலரை வச்சு அட்டாச் பண்ணணும். அந்த ஒரு பீஸை வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. கேன்வாஸ் வச்ச பீஸை மேல் பக்கம் வர்ற மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ண எக்ஸ்ட்ரா பீஸ் உள் பக்கம் வர்ற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தா தெரியும், நம்ம ஸ்டிச் பண்ண அந்த பிசுறு துணியெல்லாம் உள்பக்கம் வர்ற மாதிரி, அதாவது காலருக்கு உள்பக்கம் வர்ற மாதிரி வச்சு கேன்வாஸ் வச்சு அட்டாச் பண்ணி பீஸ் மேலே வர்ற மாதிரி வச்சு நீங்கள் இந்த காலரை ஃபினிஷ் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணுறதுனால அந்த பிசுறு துணியெல்லாம் வெளியில் தெரியாது, காலரும் பர்ஃபெக்டாக வரும். இப்போ ஃபுல்லாக காலர் வச்சு அட்டாச் பண்ணியாச்சு. இதில் அந்த ஜாயின் பண்ண இடத்துலேருந்து மேல் பக்கம் இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ அதே போல் ஒட்டி எட்ஜில் போடுவாங்க. அப்போ தான் அந்த காலர் வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும், ஃபினிஷிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நான் காலர் ஃபுல்லாக அட்டாச் பண்ணிட்டேன். ஃப்ரண்ட் சைடு ஓப்பனும் வச்சுட்டேன். இந்த காலர்லேயும் எந்த சுருக்கமும் இல்லை, ஓப்பன் வச்சதுலேயும் எந்த சுருக்கமும் இல்லை. இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக உங்களால் காலர் ஸ்டிச் பண்ணணுன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் எப்படி சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதையும் டீட்டெயிலாக பாருங்கள். அப்போ தான் உங்களால் இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக காலர் அட்டாச் பண்ண முடியும். இதில் வந்து நம்ம ஸ்லீவை ஜாயின் பண்ணிக்க வேண்டியதான். ஏற்கனவே நம்ம ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணி சுற்றளவு மார்க் பண்ணி கோடு போட்டு வச்சுட்டோம். அதனால் நீங்கள் ஸ்லீவை வந்து டாப்பில் ஜாயின் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஏற்கனவே நான் டாப் கட் பண்ணும்போது அந்த டாப்பை வச்சு அந்த அளவில் மார்க் பண்ணேன் இல்லையா, அந்த லைன் இருக்குது, அந்த லைன்லேருந்து தான் ஸ்டிச் போடுறேன். சப்போஸ் நீங்கள் ஆப்போசிட் சைடு ஸ்டிச் பண்ணுறீங்கன்னா நம்ம கரெக்டான அளவுலேருந்து 1 இன்ச்சு இல்லைனா 1.5 இன்ச் அளவுக்கு தானே எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த அளவை உள்பக்கமாக மார்க் பண்ணி ஆப்போசிட் சைடு லைன் போட்டு அந்த லைனில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதில் ஏற்கனவே கட் பண்ணும்போது வரைஞ்ச அந்த மார்க் இருந்துச்சு, அந்த மார்க் மேலே நான் ஸ்டிச் போட்டுட்டேன். எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போட்டுக்கோங்க, 3 ஸ்டிச் போடுறதுனாலும் போட்டுட்டு. ஆனால் இந்த ஓப்பன் வர இடத்துல மட்டும் ஒரே இடத்துல நிற்கணும், அதாவது 3 லைனாக தெரியக்கூடாது. ஓப்பன் வர இடத்துல எல்லாத்தையுமே ஒரே லைனில் கொண்டு வந்து நிப்பாட்டுங்க ஸ்டிச்சை. அப்போ தான் உங்களால் ஓப்பனில் வந்து சுருக்கம் இல்லாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், சைடில் 3 ஸ்டிச் போட்டிருக்கேன், ஆனால் அந்த ஓப்பன் வர இடத்துல எல்லாமே ஒரே இடத்துல கொண்டு வந்து தான் நிப்பாட்டியிருக்கேன். கீழே இருந்து எந்த அளவுக்கு மடிக்கிறீங்களோ அதே அளவே லாஸ்ட் வரைக்கும் மடிக்கணும். அப்போ தான் அந்த சைடு ஓப்பனில் சுருக்கம் இல்லாமல் அந்த துணி வந்து நீட்டாக தெரியும். கரெக்டாக அந்த ஸ்டிச் முடிக்கிறத பாருங்கள் இடத்த. அந்த இடத்துல ஆப்போசிட் சைடும் இந்த மாதிரி மடிச்சுட்டு ஸ்ட்ரைட்டாக விடணும். அதாவது சென்டரில் இந்த மாதிரி ஸ்டிச் போட்டுட்டு
அப்படியே ஊசியை எடுக்காமல் திருப்பிட்டு இப்போ எப்படி ஸ்டிச் போடுறேனோ அதே மாதிரி ஓப்பன் ஸ்டிச் பண்ணுங்கள். இந்த ஒரு சிலருக்கு சைடு ஓப்பன் தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும், அந்த மாதிரி இருக்காது, அமுங்கின மாதிரி ஓப்பன் இருக்கணும். சுருக்கம் இல்லாமல் ஓப்பன் இருக்கணும்னா இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஓப்பன் ஸ்டிச் பண்ணுங்கள். உங்கள் உடம்போட ஷேப்பாக அந்த ஓப்பன் வந்து அமுங்கின மாதிரி இருக்கும், தூக்குன மாதிரி இருக்காது. ஸ்டிச் பண்ணி முடிச்சோன்னே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க, டபுள் ஸ்டிச் வர மாதிரி. இந்த வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா ஓப்பனில் எந்த சுருக்கமும் வராமல் யூனிஃபார்ம் உங்களால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். ஏற்கனவே நான் என்னோட சேனலில் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங்னு தனி பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணி வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேறு மாடலில் யூனிஃபார்ம் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். எந்த மாடல் உங்களுக்கு யூனிஃபார்ம் வேணுமோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். நிறைய வீடியோஸ் இருக்குது. வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தா தெரியும் உங்களுக்கு ஓப்பனில் எந்த சுருக்கமுமே இல்லாமல் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நீங்கள் வெளியில் கொடுத்து ஸ்டிச் பண்ணால் கூட இந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எப்படி ஸ்டிச் பண்ணீங்கிறதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கோட் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பேண்ட் மெட்டீரியலும் கோட் மெட்டீரியலும் ஒரே மெட்டீரியல் தான் கொடுத்துருந்தாங்க. அதில் கோட்டுக்கு எவ்வளோ வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துகிட்டு பேலன்ஸை தான் பேண்ட்டுக்கு வச்சுருக்கேன். லென்த் வைஸில் நான் இதை கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்மளுக்கு கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு கிடைக்கிற மெட்டீரியலோட அகலத்தை பொறுத்து இந்த மடித்து போடுறத போட்டுக்கோங்க. இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்டு பகுதியிலேருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி லைன் போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு 2 பார்டும் ஒன்றா வர மாதிரி வச்சு அந்த பார்டுலேருந்து 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டிருக்கேன். இப்போ நான் காட்டுற அளவு கோட் வந்து ஏற்கனவே ஸ்டிச் பண்ணி என்னோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவையும் பார்க்கணுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைனா என்னோட சேனல் பேஜில் போய் பாருங்கள். பிளேலிஸ்ட்டில் யூனிஃபார்ம் ஸ்டிச்சிங்னு தனியாகவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா வீடியோவையும் பாருங்கள். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாடலில் ஸ்டிச் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கேன். ஃபுல் வீடியோவையும் பாருங்கள். எந்த மாடல் வேணுமோ உங்களுக்கு அதை நீங்கள் செலக்ட் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க. ஈஸியாக உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இதை எப்படி அளவு எடுத்தேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட் லைன் போட்டேன் இல்லையா, அந்த இடத்தோட எட்ஜில் கோட்டோட பட்டியோட பட்டன் வர்ற மாதிரி வச்சு, இப்போ நான் எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல கரெக்டாக வர்ற மாதிரி வச்சுக்கோங்க. கோட்டோட மடிப்பும் அளவு கோட்டில் இருக்க மடிப்பு வந்து கரெக்டாக நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண லைனில் இருக்கணும். அந்த லைனில் வச்சு தான் இதை நீங்கள் மார்க் பண்ணணும். இந்த கோட் அளவே கரெக்டாக இருக்கும். நான் அளவு கோட் எடுக்கிறது வந்து காலர் வச்சது. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறது காலர் இல்லாமல் தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஏன்னா நம்ம டாப்புக்கு தான் அவங்க காலர் வச்சு மாடல் கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து நெக்கோட லென்த்து எப்படி மெஷர்மெண்ட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு பட்டன் இருக்கு இல்லையா, அதுதான் அந்த நெக்கோட லென்த்து வரணும். ஏன்னா அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு காலர் வரும். நீங்கள் கோட்டில் ஃபஸ்ட்டு பட்டன் எந்த இடத்துல வருதோ அந்த பட்டனை வந்து நெக்கோட இறக்கத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் சைடு நெக்குக்கு பேக் சைடில் வந்து க்ளோஸாக தான் இருக்கணும். 1 இன்ச் அளவுக்கு இறக்க வச்சாலே போதும். இப்போ நான் மார்க் பண்ணுறது ஃப்ரண்ட் சைடு. ஷோல்டரையும் அதே போல் கிராஸ் லைனாக போட்டுக்கணும். இப்போ பார்த்தா தெரியும், அது மாதிரி கிராஸ் லைன் போட்டுக்கோங்க. முன்பக்கம் நெக்குக்கு வந்து இப்போ நான் வி ஷேப்பு ஸ்கேலில் வச்சு வரைகிறேன் இல்லையா, அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக பெண்ட் பண்ணி அந்த லைனை வரையணும். அப்போ தான் அந்த பட்டன் போட்டதுக்கப்புறம் ஃபினிஷிங் வந்து அழகாக தெரியும். கீழே வந்து நான் வரைகிற மாதிரி கர்வாக வரைஞ்சிக்கோங்க. இப்போ சைடில் நீங்கள் ஓப்பன் வேணுனாலும் வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா சும்மாவே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அளவு கரெக்டான அளவுலேருந்து 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு நான் இதை மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு ஸ்டிச் போட்டாலே போதும். இன்னும் நிறையா துணி உள்ளே வச்சோன்னா கோட்டோட சைடில் வந்து சுருக்கம் இருக்கும். இப்போ மார்க் பண்ணதுக்கப்புறம் நான் எப்படி கட் பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ண அந்த லைனில் அந்த பீஸை வந்து கட் பண்ணக்கூடாது. அதை ஒதுக்கிட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுங்க. நான் சொல்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஃபாலோ பண்ணி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக உங்களால் கட் பண்ணி ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ இதில் பார்த்தா தெரியும் ஷோல்டர் லைன் எவ்வளோ கிராஸாக கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அப்போ தான் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக இருக்கும். ஃப்ரண்ட் சைடு பீஸு கட் பண்ணியாச்சு. இப்போ பேக் சைட் பீஸுக்கு பேலன்ஸ் நம்ம கட் பண்ணோம் இல்லையா சைடில், அதே பீஸை எடுத்துக்கோங்க. மடிப்பு பகுதி உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க.
இதில் ஃப்ரண்ட் சைட் பீஸ் கட் பண்ணதை வச்சே தான் அளவு எடுக்க போகிறோம். ஆனால் நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி நீளமாக மெட்டீரியல் விட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து உள்பக்கமாக மடித்து விட்டுருங்க. நான் இப்போ வீடியோவில் எப்படி மடித்து விடணும் அதே போல் மடித்து விட்டுட்டு நீங்கள் அளவு எடுக்கணும். ஏன்னா அது வந்து நம்ம பட்டன் வச்சு ஜாயின் பண்ணுறதுக்காக உள்பக்கம் திருப்பி ஸ்டிச் போடுறதுக்காக அந்த மெட்டீரியல் வந்து எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன். பேக் சைடில் அந்த மெட்டீரியல் வேணாம், அதனால் உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி நீங்களும் மார்க் பண்ணிக்கோங்க. பேக் சைடு நெக்கோட இறக்கம் வந்து 1 இன்ச்சுக்கு வச்சா போதும், அதுக்கு மேலே வேணாம். ஃப்ரண்ட் சைட் பீஸ் எந்த இடத்துல இருக்கோ அதே அளவுக்கே பேக் சைடில் கட் பண்ணிக்கோங்க. கோட்டுக்கு பேக் சைடில் சென்டரில் வந்து கர்வ் வரக்கூடாது. ஃப்ரண்ட் சைடு அளவே மார்க் பண்ணி கர்வாக வரைஞ்சிடாதீங்க. பேக் சைடில் சென்டரில் ஸ்ட்ரைட்டாக தான் வரணும். இப்போ நான் கோடு வரைஞ்சிருக்கேன் பார்த்தீங்களா, அது மாதிரி ஸ்ட்ரைட்டாக ஃபஸ்ட்டு வரைஞ்சிட்டு சைடில் மட்டும்தான் அந்த கர்வ் வரணும். இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும், பேக் சைடில் மடிப்பு பகுதியில் ஸ்ட்ரைட்டாக வச்சு கட் பண்ணுங்கள். அதை கட் பண்ணும்போது கவனமாக கட் பண்ணுங்கள். இப்போ கரெக்டான அளவு வரதெல்லாம் சின்னதாக கட் பண்ணி அடையாளப்படுத்தி வச்சுக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ ஃப்ரண்ட் சைடு பேக் சைடு ரெண்டுமே கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ பேக் சைடு பார்த்தா தெரியும், ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, அதே போல் தான் நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ இதை ஸ்டிச் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பேக் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க. இதில் நார்மலாக நம்ம நெக்குக்கு எப்படி கிராஸ் பீஸ் கட் பண்ணி அட்டாச் பண்ணுவோமோ அதே போல் தான் கிராஸ் பீஸ் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. கிராஸ் பீஸ் வந்து நெக்குக்கு மட்டும் இல்லை, ஸ்லீவுக்கு, அதாவது நம்ம ஸ்லீவ்லெஸ் கோட்டு தான் ஸ்டிச் பண்ணுறோம். அதனால் ஷோல்டரோட அந்த கார்னரும் கிராஸ் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணி தான் உள்பக்கமாக திருப்பி ஸ்டிச் போட போகிறோம். அதனால் அதுக்கும் சேர்த்து நீங்கள் கிராஸ் பீஸ் இப்போவே ரெடி பண்ணி ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பேக் சைடு நெக் லைனில் வச்சு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணிவிட்டு கிராஸ் கட் போடுங்க. இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்லேயே நான் வந்து சைடு ஜாயின் பண்ணி மடித்து ஸ்டிச் போடலை, ப்ளைனாக தான் அந்த நெக் லைனில் வச்சு ஜாயின் பண்ணி உள்பக்கமாக ஸ்டிச் போட்டிருக்கேன். பேலன்ஸ் இருக்க பீஸை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த மாதிரி நீங்கள் நெக் லைனில் ஜாயின் பண்ணும்போது ஒரே அளவில் அந்த கிராஸ் பீஸ் இருக்கும், அதே போல் ஸ்டிச்சும் ஒரே அளவாக விழும். அதுக்காக ஸ்டார்டிங்லேயே நீங்கள் மடித்து தைச்சிட்டு கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணாதீங்க. டேரெக்டாகவே நீங்கள் கிராஸ் பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ நான் செய்கிற மாதிரி உள்பக்கமாக மடித்து ஸ்டிச் போட்டுட்டு பேலன்ஸ் இருக்க பீஸை கட் பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா ஈவனாக ஒரே அளவாக உங்களால் அந்த கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ண முடியும். இப்போ பேக் சைடு ஸ்டிச் பண்ணியாச்சு. இதில் ஷோல்டரோட சென்டர் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எப்படி எடுக்கிறேனோ அதே போல் பேக் சைடில் நம்ம டாட் ஸ்டிச் பண்ணணும். இதில் மேலேருந்து 10 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். இதில் வந்து சென்டரை மார்க் பண்ணி சென்டரில் லைட்டாக கர்வ் வரைஞ்சி ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ இந்த அளவு வந்து கோட்டோட லென்த் வைஸ் வந்து மாறும். இன்னும் லென்த் அதிகமாக இருக்குன்னா அதோட நீங்கள் இந்த டாட்டோட லென்த்தை மட்டும் அதிகம் பண்ணணும். ஏன்னா மேலேருந்து 10 இன்ச் வச்சுருக்கோம், அதுலேருந்து தான் நம்ம 9 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி இந்த டாட்டுக்கு மார்க் பண்ணுறோம். கோட்டோட இறக்கத்தை பொறுத்து இந்த டாட்டோட அளவுகள் மாறும். நான் இப்போ வைக்கிற கோட்டுக்கு இந்த அளவு இருந்தால் சரியாக இருக்கும். மோஸ்ட்லி இந்த அளவு எல்லா கோட்டுக்குமே சரியாக இருக்கும்.
இப்போ நம்ம மார்க் பண்ணதை ஆப்போசிட் சைடும் பிரிண்ட் விழுற மாதிரி நான் இப்போ எப்படி நான் அந்த பேக் சைடில் லைட்டாக தட்டுறேனோ அதே போல் நீங்கள் தட்டுனீங்கன்னா அந்த மார்க் வந்து ஆப்போசிட் சைடும் விழுந்திருக்கும். அந்த மார்க்லேயே நீங்கள் லைனை வரைஞ்சிட்டு 2 சைடும் ஈவனாக ஸ்டிச் பண்ணி முடிங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணும்போது டாட் வந்து ஒரே ஈவனாக பேக் சைடில் தெரியும். எல்லாமே நீங்கள் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் சிங்கிள் ஸ்டிச் போடுறதா வீடியோவில் காட்டியிருக்கேன். எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. நான் டபுள் ஸ்டிச் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணேன். பேக் சைடில் பாட்டமில் கர்வாக கட் பண்ணியிருக்கிறதுனால ஸ்டார்டிங்லேயே டபுள் ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணால் சுருக்கமாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டில் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் மடித்து ஒரு ஸ்டிச் போட்டிங்கன்னா அந்த ஃபோல்டு பண்ணது வந்து சுருக்கம் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்கும். எல்லாமே எட்ஜில் ஒரு ஸ்டிச் போட்டு தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். நெக் லைனு கீழே பாட்டமில் எல்லாமே டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. பேக் சைடை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ஃப்ரண்ட் சைடு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் எப்படி மடித்து போடுறேன் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அப்போ தான் லெஃப்ட் சைடு ரைட் சைடு மாறாமல் வரும். ஸ்டார்டிங்லேயே இதே போல் நீங்கள் மடித்து வச்சுட்டு ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டோம் இல்லையா, அந்த மெட்டீரியலை நெக் லைன் வர மாதிரி இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே போல் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக் லைன்லேருந்து நேராக கீழே வரைக்குமே அப்படியே ஸ்டிச் போடணும். எட்ஜில் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இப்போ நெக் லைனில் ஜாயின் பண்ணது போக பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு கிராஸ் கட் போட்டுட்டு இப்போ நான் எப்படி உள்பக்கம் திருப்பி ஸ்டிச் போடுறேனோ அதே போல் ஸ்டிச் பண்ணுங்கள். எட்ஜில் இந்த ஸ்டிச் வரணும். இப்போ நெக் லைன்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் இந்த ஸ்டிச் விழுதோ அதே லாஸ்ட் வரைக்கும் அந்த டிஸ்டன்ஸ்லேயே இந்த ஸ்டிச்சை போட்டால் தான் ஃப்ரண்ட் சைடில் நம்ம பட்டன் பண்ணதுக்கப்புறம் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். இந்த நெக் லைனில் பாதி ஸ்டிச் பண்ணிவிட்டு பேலன்ஸை ஸ்டிச் பண்ணாதீங்க, எடுத்துருங்க. பேக் சைட் பீஸ் வச்சு அட்டாச் பண்ணிட்டு தான் இந்த நெக் லைனை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். கீழேயுமே அதை ஜாயின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் இருக்கிறத கட் பண்ணி எடுத்துகிட்டு ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு சிங்கிள் ஃபோல்டில் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் டபுள் ஃபோல்டில் ஸ்டிச் போடுங்க. இந்த மாதிரி போடுறதுனால சுருக்கம் இல்லாமல் இருக்கும். இதே போல் ஆப்போசிட் சைட் பீஸையும் ஸ்டிச் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இப்போது ஃப்ரண்ட் சைட் பீஸில் பேக் சைட் பீஸ் எப்படி வச்சு அட்டாச் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்துக்கோங்க. நம்ம 5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி ஸ்ட்ரைட்டாக விட்டோம் இல்லையா, நெக் லைனில் ஜாயின் பண்ணிவிட்டு பேலன்ஸ் கட் பண்ண பீஸை வந்து இப்போ நான் தனியாக பிரித்து எடுத்து வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடில் நல்ல பக்கம், அதே போல் பேக் சைடில் நெக்கு ஜாயின் பண்ண நல்ல பக்கம் ரெண்டும் ஒன்றா வரணும். நெக் லைன் ரெண்டுமே ஒரே எட்ஜு கரெக்டாக முடியணும். அதாவது ஃப்ரண்ட் சைட் நெக்கும் பேக் சைட் நெக்கும் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வச்சு நம்ம எக்ஸ்ட்ரா விட்டோம் இல்லையா 5 இன்ச்சு பேலன்ஸ் மெட்டீரியலை வந்து மேல் பக்கமாக இப்போ நான் எப்படி வைக்கிறேனோ அதே போல் நீங்கள் மேல் பக்கமாக வச்சு ஷோல்டரை ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஜாயின் பண்ணுறதுனால நெக் லைனில் உள்ளே இருக்க எக்ஸ்ட்ரா பீசஸ் வந்து வெளிப்பக்கம் தெரியாது. இப்போ எடுத்து பார்த்தா தெரியும், அந்த நம்ம ஜாயின் பண்ண பீஸ் வந்து நெக் லைனில் தெரியாத அளவுக்கு நம்ம அந்த பீஸை ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ நான் நெக் லைன் வந்து பாதி விட்டோம் இல்லையா, அதை ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஷோல்டர்லையும் அந்த மெட்டீரியல் மேலே ஒரு ஸ்டிச் வரணும். ஷோல்டர் ஜாயின் பண்ண அந்த மெட்டீரியல் மேலே ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க. இதே போல் தான் ஆப்போசிட் சைடும் நெக் லைன் வந்து ஜாயின் பண்ணிக்கணும். இதை முடிச்சுட்டு ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்லீவ்லெஸ்ங்கிறதுனால கிராஸ் பீஸ் அட்டாச் பண்ணணும் ஷோல்டரில். இப்போ நான் அட்டாச் பண்ணுற மாதிரி கிராஸ் பீஸை வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராஸ்கட் போட்டுக்கோங்க. நம்ம நெக்குக்கு எப்படி ஜாயின் பண்ணமோ அதே போல் தான், மடித்து தைக்காமல் டேரெக்டாகவே வச்சு ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேலன்ஸ் இருக்க பீஸை உள்பக்கமாக ஸ்டிச் போடுங்க. ஒரே அளவாக ஸ்டிச் போடணும். அதாவது எந்த அளவுக்கு நீங்கள் மடித்து உள்பக்கம் தள்ளுறீங்களோ அதே அளவே லாஸ்ட்டு வரைக்கும் உள்பக்கம் வச்சு ஸ்டிச் போட்டுக்கோங்க.
இப்படி ஸ்டிச் பண்ணால் தான் ஒரே அளவில் வந்து அந்த தையல் வந்து கரெக்டாக விழும், மெட்டீரியலும் ஒரே அளவாக இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு கோட்டில் வந்து ஃபினிஷிங் தான் ரொம்ப முக்கியம். கோட் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். 2 சைடுமே இதே போல் கிராஸ் பீஸ் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு சைடு ஜாயின் பண்ண வேண்டியதான். ஏற்கனவே நான் அளவு கோட்டு வச்சு மார்க் பண்ண அந்த லைன் இந்த சைடு தெரியறதுனால இது மேலே நான் லைன் போடுறேன். நீங்கள் ஆப்போசிட் சைடு வந்து டேப்பை வச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் மார்க் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, அதே போல் நீங்கள் மார்க் பண்ணலாம். ஏன்னா நம்ம கரெக்டான அளவுலேருந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுருக்கோம். அந்த 1 இன்ச்சை நீங்கள் உள்பக்கமாக மார்க் பண்ணி அதில் லைன் போட்டு ஸ்டிச் போட்டிங்கன்னா அளவு கோட்டு அளவுக்கு உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போ கோட் ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணியாச்சு. எக்ஸ்ட்ரா ஸ்டிச் போடுறத போட்டுட்டு பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துருங்க. இதே போல் தான் ஆப்போசிட் சைடும் ஸ்டிச் பண்ணணும். அவ்வளோதான். இந்த கோட்டு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ஈஸி. காலர் வச்சு அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அந்த வீடியோ ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ பார்க்கணுன்னா மேலே தெரிகிற கார்டை டச் பண்ணி கூட நீங்கள் அந்த வீடியோவை பார்த்துட்டு வரலாம். ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதில் எந்த சுருக்கமும் இல்லாமல் நம்ம ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். கோட் மெட்டீரியல் கலருக்கு பட்டன் வாங்கி அட்டாச் பண்ணிக்கோங்க. பேண்ட்டுக்கு வந்து 2.5 மீட்டர் தேவைன்னு சொன்னேன் இல்லையா, அந்த இதை வந்து கோட்டுக்கு கட் பண்ணது போக பேலன்ஸ் எடுத்து வச்சுருக்கதை இப்போ நான் மடிக்கிற மாதிரி மடிச்சுக்கோங்க. 2 பார்டு பகுதியும் ஒன்றா வர மாதிரி மடிக்கணும். எந்த சுருக்கமும் இல்லாமல் மெட்டீரியலும் கிராஸாக போகாத அளவுக்கு நீங்கள் மடித்து போட்டுக்கோங்க. ரெண்டு பார்டையும் மடிச்சுட்டு இந்த நடுப்பகுதி இருக்கு இல்லையா, அதையும் கொண்டு வந்து அந்த பார்டு மேலே வச்சுட்டு பேண்ட்டோட அகலம் இந்த அளவு போதுமாங்கிறத செக் பண்ணிக்கோங்க. போதும் அப்படின்னா இந்த பீஸை வந்து 2ஆக தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடு தனியாக பேக் சைடு தனியாக தான் கட் பண்ண போகிறோம். சப்போஸ் இது அகலம் கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த பார்டு சைடில் வருது இல்லையா, அதை கீழே வர்ற மாதிரி கூட நீங்கள் மடித்து அதை சரி பாகுதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு கொடுக்குற மெட்டீரியலை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இதை பேக் சைடு பீஸு ஃப்ரண்ட் சைடு பீஸுன்னு தனித்தனி பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் எப்படி மார்க் பண்ணுறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ சரி பாதியாக பிரித்து அந்த மெட்டீரியலை 2ஆக மடிச்சுக்கோங்க. லென்த் வைஸில் நீளத்தில் 2ஆக மடிச்சுக்கோங்க. மெட்டீரியலில் மடிப்பு பகுதி உங்களை பார்த்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் பகுதி வந்து ஆப்போசிட் சைடு வைக்கணும். இதில் மேலே வந்து பெல்ட்டுக்கு எந்த அளவு விடணுமோ அந்தளவு விடணும். நான் வந்து 3.5 விட்டுருக்கேன். 3 இன்ச் வந்து பெல்ட் மடிக்கிறதுக்கு, 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்கு. அதே போல் பெல்ட்டுக்கு மார்க் பண்ணி கோடு போட்டுட்டு அந்த கோட்டுக்கு கீழே இருந்து தான் நான் இப்போ இந்த அளவு பேண்ட்டை வச்சு நான் மார்க் பண்ணுறேன். இந்த பேண்ட் வந்து சுருக்கம் வச்சது, நார்மலாக சுடிதாருக்கு போடுற நார்மல் பேண்ட்டு தான் இப்போ நான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறது. இந்த அளவு பேண்ட்டு இப்போ ஸ்டிச் பண்ண போகிறது தான் பென்சில் ஃபிட்டு. இந்த பேண்ட்டை வச்சே பென்சில் ஃபிட் பேண்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ எப்படி அளவு எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. இது லூஸாக தான் இருக்கும். இது வந்து 10.5 இன்ச் வருது இடுப்பு சுற்றளவு. நம்ம வந்து இந்த பென்சில் ஃபிட்டுக்கு வந்து 9.5 வச்சா போதும். இந்த அளவுக்கு வேண்டியதில்லை. அதாவது 9 இன்ச் போதும். 5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சுக்காக வச்சா போதும். கீழே வந்து இந்த அளவுக்கு லூஸ் தேவையில்லை. மேலே நம்ம 9.5 வச்சோன்னா கிராச் லென்த் 11 வச்சு கீழ்ப்பக்கம் வந்து 9.5லேருந்து 2 இன்ச் ப்ளஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அங்கே மெட்டீரியலை மார்க் பண்ணி காட்டுவேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் மேலே வந்து 9 இன்ச் வந்து கரெக்டான அளவு, 1/2 இன்ச் சேர்த்து ஸ்டிச்சுக்கு 1/2 இன்ச் சேர்த்து 9.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த லைன்லேருந்து கிராச் லென்த் வந்து 11 இன்ச் வைக்கணும். கீழே வந்து 11.5 இன்ச் வச்சுக்கோங்க. 2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி மேலே 9.5, கீழே வந்து 11.5 ப்ளஸ் பண்ணி இப்போ நான் எப்படி லைன் வரைகிறேனோ அதே போல் எல் ஷேப்பில் லைன் வரைஞ்சிக்கோங்க. இதுலேருந்து லைட்டாக கேர்வ் கொடுத்துக்கோங்க. ஆம்கோல் லைன் வரைகிற மாதிரி லைட்டாக பெண்ட் பண்ணி வளைவு வரைஞ்சிக்கோங்க. இப்போது இதில் பேண்ட்டோட லென்த் எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிறத வச்சு மார்க் பண்ணிக்கோங்க.
கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு உள்பக்கம் மடித்து ஸ்டிச் போடுறதுக்கு எந்த அளவுக்கு துணி விடணுமோ அந்த அளவையும் மார்க் பண்ணி கோடு போட்டுக்கோங்க. இப்போது 11.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து அதாவது மேலே 9.5 இன்ச்சு கிராச் லென்த்தில் 11.5 இன்ச்சு மார்க் பண்ணோம். அந்த 11.5 இன்ச்லேருந்து பாதியை நம்ம மெஷர்மெண்ட் பண்ணணும். இப்போ எப்படி நான் டேப்பை வச்சுட்டு மடிக்கிறேனோ அதே போல் நீங்கள் 2ஆக மடிச்சுக்கோங்க. அதில் வந்து இதான் சென்ட்ரு பாயிண்ட்டு. இப்போ அந்த சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ வருது அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. மடிப்பு பகுதியிலேருந்து நம்ம மார்க் பண்ண சென்ட்ரு பாயிண்ட் வரைக்கும் எத்தனை இன்ச்சு வருது அப்படிங்கிறத மார்க் பண்ணிவிட்டு கீழே இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரி சென்டரில் எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் போட்டுக்கோங்க. இதுதான் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுற பேண்ட்டோட ஸ்ட்ரைட் லைனு. இது வந்து பென்சில் ஃபிட் பேண்ட்டுங்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரைட் லைனை வச்சு தான் அந்த அளவுகளை வந்து மார்க் பண்ண முடியும். இதில் கீழே காலோட பாட்டமில் எந்த அளவுக்கு சுற்றளவு தேவை அப்படிங்கிறத மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. 6 இன்ச் எனக்கு தேவைப்படுது. அதனால் சென்ட்ரு பாயிண்ட் நம்ம மார்க் பண்ணோம் இல்லையா, அந்த லைன்லேருந்து 2 சைடுமே 3 இன்ச்சு, இந்த சைடு 3 இன்ச்சு, அந்த சைடு 3 இன்ச்சு, அப்போது டோட்டலாக 6 இன்ச் வந்துடும். இது போல் தான் நீங்கள் சென்டரில் வச்சு மார்க் பண்ணணும். மேலேயும் கிராச் லென்த் 11 இன்ச்சுக்கு வரைஞ்சோம் இல்லையா, அதை இப்போ நான் ஜாயின் பண்ணுற மாதிரி ஃபுல்லாகவே லென்த் கூட போட்டுக்கோங்க. இப்போ அந்த கோட்டுலேருந்து கீழே ஜாயின் பண்ண அந்த 3 இன்ச்சு வரைக்கும் கேர்வாக வரைஞ்சிக்கோங்க. உங்கள்கிட்ட பெண்டு ஸ்கேல் இருந்துச்சுன்னா அதை வச்சு நீங்கள் கோடு போட்டுக்கலாம். நான் சும்மாவே கையால் வெறுமனாவே வரைஞ்சிட்டேன். நீங்கள் பெண்டு ஸ்கேல் வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணி நீங்கள் இந்த லைன் போட்டுக்கோங்க. இந்த சென்ட்ரு வந்து முட்டி இருக்க இடம், அந்த முட்டி இருக்க இடம் எந்த அளவுக்கு லூஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அதை நீங்கள் காலில் வச்சு மெஷர்மெண்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலேருந்து கீழே வளைவு வரும்போது எந்த டிஸ்டன்ஸ் வருதோ அந்த அளவே பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு சிலருக்கு தான் அந்த ஹைட்டு வேல்யூவில் வந்து மார்க் வந்து கம்மியாகும். அதனால் நீங்கள் அளவு எடுத்து பார்த்து கூட நீங்கள் இதை மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவையும் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்க மாதிரி நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்கன்னா மிஸ்டேக் இல்லாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இப்போது ஃப்ரண்ட் சைட் பீஸ் கட் பண்ணியாச்சு. பேக் சைட் பீஸை இப்போ கட் பண்ணலாம். ஏற்கனவே நான் 2 பாதியாக பிரித்து கட் பண்ணி போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மெட்டீரியலில் இப்போ நான் வைக்கிற மாதிரி வைங்க. அதே மடிப்பு பகுதியில் மடிப்பு இருக்க மாதிரி ஃப்ரண்ட் சைடோட மடிப்பு பேக் சைடில் இப்போ மடித்து போட்டிருக்க மெட்டீரியலில் ஒன்றா இருக்க மாதிரி வைக்கணும். இதில் ஒரே ஒரு விஷயம் என்ன பார்க்கணுன்னா, நம்ம ஃப்ரண்ட் சைடு அளவுக்கே இருக்கிறது தான் பேக் சைட்லேயும் மார்க் பண்ணி கட் பண்ண போகிறோம். அதில் வந்து மேலே மட்டும் 1.5 இன்ச்சுக்கு கொஞ்சம் மெட்டீரியல் எக்ஸ்ட்ரா விட்டு அந்த பேண்ட் மெட்டீரியல், அதாவது ஃப்ரண்ட் சைடு மெட்டீரியலை வச்சு வரைஞ்சிக்கோங்க. மேல் பக்கம் 1.5 இன்ச் அளவுக்கு இருக்கணும் எக்ஸ்ட்ரா. அதே போல் இப்போ வரைகிறது எல்லாமே ஃப்ரண்ட் சைடு பீஸை வச்சு தான் வரைஞ்சிருக்கேன். ஆனால் கீழே கால் இருக்கு இல்லையா, இப்போ நான் வரைகிற காலுக்கு வைக்கிற அந்த லைன் மட்டும் 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஏன்னா சைடில் இந்த ஸ்டிச் வரும்போது ஷேப் வந்து அழகாக தெரியணும்னா ஃப்ரண்ட் சைடோட பேக் சைடு 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சா தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் லெக்குக்கு வைக்கிறது வந்து 1/2 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. மேலே வந்து நான் இப்போ சொல்லுவேன் அந்த அளவு எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு பேண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். மடிப்பு சைடு இருக்கிறத ஒரே அளவாக தான் கட் பண்ணணும். இங்கிட்ட ஓப்பன் சைடு இருக்கு இல்லையா, அதில் தான் நீங்கள் எக்ஸ்ட்ரா மெட்டீரியல் விட்டு கட் பண்ணணும். இதில் நான் சொன்ன மாதிரி மேல் பக்கம் வந்து 1.5 இன்ச் அளவுக்கு மெட்டீரியல் விட சொன்னேன் இல்லையா, அதில் 1 இன்ச் அளவுக்கு கொஞ்சம் மார்க் பண்ணி இப்போ நான் எப்படி கிராஸாக லைன் போடுறேனோ அதே போல் போட்டுக்கோங்க. அதாவது ஃப்ரண்ட் சைடு பீஸை விட 1 இன்ச்சுக்கு மேல் பக்கம் மார்க் பண்ணி அதுலேருந்து சென்ட்ரு வரைக்கும் கிராஸாக லைன் போடணும். அந்த லைன்லேருந்து 1 இன்ச் அளவுக்கு மார்க் பண்ணி எக்ஸ்ட்ரா, அதாவது ஃப்ரண்ட் சைடு பீஸை விட பேக் சைடு பீஸு மேல் அந்த கர்வ் வந்து 1 இன்ச்சுக்கு எக்ஸ்ட்ரா விடணும். கிராச் லென்த் வந்து ஒரே இடத்துல விட்டுருங்க. லூஸ் மட்டும் மேல் பக்கத்தில் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு இப்போ நான் எப்படி மார்க் பண்ணியிருக்கேங்கிறது உங்களுக்கு தெரியும். மெட்டீரியல் வந்து ஃப்ரண்ட் சைடை விட பேக் சைடில் 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் லூஸ் வச்சு கட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் வந்து கீழே உட்காந்து எந்திரிக்கும் போது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
மடிப்பு பகுதி வந்து சேம் சைஸில் தான் கட் பண்ணணும். இப்போ இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் சைடு பீஸ் எடுத்துக்கோங்க. இல்லை இந்த கர்வாக ஃபஸ்ட்டு கட் பண்ணதை தான் ஜாயின் பண்ணணும். இதிலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் ஸ்டிச் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், பிரியாது. ரெண்டு மெட்டீரியல் நான் சொல்கிற அளவுக்கு எடுத்துக்கோங்க. 7 இன்ச் அகலத்தில் 12 இன்ச் உயரத்தில் 2 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கணும். இது வந்து பேண்ட்டில் வந்து பாக்கெட் அட்டாச் பண்ணுறதுக்கு லைட்டாக ஒரு கார்னரை மட்டும் பெண்ட் பண்ணி இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எப்படி ஜாயின் பண்ணுறேனோ அதே போல் அந்த கர்வ் வந்த இடத்த ஜாயின் பண்ணிக்கோங்க. மேலேருந்தே கீழே வரைக்கும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணிடணும். இதை நீங்கள் ஓவர்லாக் பண்ணியும் ரெடி பண்ணிக்கலாம், இல்லைன்னா டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் சைடில் நம்ம சைடு பீஸ் இருக்கு இல்லையா, அதுலேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம வந்து பெல்ட் வைக்கிறதுக்கு விட்டுருக்கோம். அந்த 3 இன்ச்சிலேருந்து கீழ் பக்கத்தில் தான் அந்த பேக்கெட் வரணும். அதே போல் பேக்கெட்டோட மேல் பக்கம் வந்து பெல்ட் வந்து மூடி அட்டாச் பண்ணுற மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணணும். அதுக்கு ஏற்றதுன்னா மேலேருந்து 1.5 இன்ச் அளவில் நீங்கள் இந்த பாக்கெட்டை வைக்க ஆரம்பிச்சிடணும். அப்போ தான் நீங்கள் 3 இன்ச்சுக்கு மடிக்கும் போது அந்த பாக்கெட் மேலே வந்து பெல்ட்டு ஃபிட் ஆகும். அப்போ தான் அந்த பாக்கெட் ஓப்பன் இல்லாமல் உங்களால் ஸ்டிச் பண்ண முடியும். இதில் வந்து பாக்கெட்டை வச்சுட்டு 4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணுறேன். இதுலேருந்து ஒரு 6 இல்லைன்னா 6.5 இன்ச்சு. இது வந்து கை உள்ளே போயிட்டு வெளில வர்றதுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் போதும். இவ்வளோ தான் அளவுலாம் இல்லை. நீங்கள் கை வச்சு கூட இந்த லென்த்தை மார்க் பண்ணிக்கலாம். அதாவது பாக்கெட்டோட ஓப்பன் லென்த்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணி கோடு போட்டிருக்கேனோ அதே போல் கோடு போட்டுக்கோங்க. உள்பக்க துணியை உள்பக்கமாக மடித்து விட்டுட்டு மேல் பக்க துணியை மட்டும்தான் நான் இப்போ இந்த பீஸில் வச்சு அட்டாச் பண்ணுறேன். இது எல்லாமே ஃப்ரண்ட் சைட் பீஸில் தான் நம்ம பாக்கெட் வச்சு அட்டாச் பண்ணுறோம். லைன் வரைஞ்சது மேலே ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஸ்டிச் போட்டுட்டு உள்பக்க துணியை வந்து லைட்டாக இப்போ நான் கட் பண்ணுற மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லென்த்தாக கட் பண்ணாதீங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ ஜாயின் பண்ண பீஸை உள்பக்கமாக திருப்பி மேலே ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இதை இப்போ உள்பக்கமாக தள்ளினீங்கன்னா ஒரு பீஸ் நம்ம ஸ்டிச் பண்ணாமல் விட்டோம் இல்லையா, அந்த பீஸை இப்போ நான் எப்படி அட்டாச் பண்ணுறேங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. இதுக்கு மேலே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணணும். அதாவது பாக்கெட்டில் வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ண பீஸை இது மேலே செகண்டாக அட்டாச் பண்ணாமல் விட்ட பீஸ் மேலே வச்சு நீங்கள் அட்டாச் பண்ணிக்கோங்க. இதில் ஷேப்பில் அந்த பாக்கெட் இருக்கும், அதுக்கு உள்பக்கமாக ஸ்டிச் போட்டுக்கோங்க. பாக்கெட் மேலே போட்டிங்கன்னா அது வந்து க்ளோஸ் ஆகிடும். நான் இப்போ பாக்கெட்டை விட்டு தள்ளி தான் அந்த ஸ்டிச் போடுறேன். அதே போல் நீங்களும் ஸ்டிச் போட்டுக்கோங்க. அவ்வளோதான், பாக்கெட் அட்டாச் பண்ணியாச்சு. பேக் சைடில் கர்வாக வரைஞ்சதை அட்டாச் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட் சைடு பீஸோட பேக் சைடு பீஸை வச்சு அட்டாச் பண்ண வேண்டியதான்.
பாக்கெட் வச்சு அட்டாச் பண்ணோம் இல்லையா, அந்த சைடை வச்சு இப்போ அட்டாச் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே ஸ்டிச் போட்டிங்க இல்லையா, அந்த ஸ்டிச் மேலேயே ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் அந்த பாக்கெட் வந்து க்ளோஸ் ஆகாமல் ஸ்டிச் பண்ண முடியும். இந்த பாக்கெட் வர பீஸை ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு மேலேயும் ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே இதே போல் தான், ரெண்டு சைடுமே நீங்கள் ஜாயின் பண்ணிக்கணும். அதாவது பேண்ட்டு கிளாத் எல்லாமே ஃபுல்லாக சர்க்கிளாக ஜாயின் பண்ணிடணும். இப்போது பெல்ட்டுக்காக நான் இப்போ மார்க் பண்ணுற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. 3.5 இன்ச்சுக்கு நான் பெல்ட்டு லென்த்து விட்டுருந்தேன். 3 இன்ச் வந்து பெல்ட்டுக்கு, 1/2 இன்ச் வந்து ஸ்டிச்சுக்கு. அதை வந்து இப்போ நான் சென்டரை வந்து 2 மெட்டீரியலும் அந்த பிசுறு துணி தெரியாத அளவுக்கு 2 சைடுமா, அதாவது 2 மெட்டீரியலை தனித்தனியாக நடுப்பகுதியை பிரித்து ஸ்டிச் போட்டிருக்கேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நம்ம நாடா வைக்கிறதுக்கு சின்னதாக ஓப்பன் விட்டுக்கோங்க. 1 இன்ச் அளவுக்கு நான் இப்போ எப்படி கட் பண்ணி பிரிக்கிறேனோ அதே போல் அதை பிரித்து எடுத்துக்கோங்க. 4 சைடுமே, அதாவது சுற்றிலும் நம்ம பேண்ட் அட்டாச் பண்ணியாச்சு. இப்போது மேலே வந்து பெல்ட் ஸ்டிச் பண்ண வேண்டியதான். பெல்ட் ஸ்டிச் பண்ணும்போது இப்போ நான் எப்படி பாக்கெட்டை உள்பக்கமாக வச்சு ஸ்டிச் போடுறேனோ அதே போல் நீங்கள் ஸ்டிச் போடுங்க. அப்போ தான் அந்த பாக்கெட் வந்து மேல் பக்கம் ஓப்பன் இல்லாமல் மூடின மாதிரி இருக்கும். ஏற்கனவே நம்ம கீழ் பக்கம்லாம் அந்த கர்வ் ஸ்டிச் பண்ணியாச்சு, மேல் பக்கம் மட்டும்தான் ஓப்பனாக இருந்தது. அதனால தான் நான் பாக்கெட் ஜாயின் பண்ணும்போது மேலே 1.5 இன்ச் 2 இன்ச்லேயே அந்த பாக்கெட்டை வச்சு ஜாயின் பண்ண சொல்லிட்டேன். இப்போ ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கேப்பில் தான் நம்ம நாடா வந்து அட்டாச் பண்ணணும். நீங்கள் எலாஸ்டிக் வச்சு அட்டாச் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். எலாஸ்டிக் வந்து சீக்கிரம் போயிடும் அப்படிங்கிறதுனால தான் நான் இப்போ இந்த பேண்ட்டுக்கு வந்து நாடா வச்சு அட்டாச் பண்ணுறேன். 2 கால்லையுமே கீழே பாட்டத்தை எந்த அளவுக்கு மெலிசாக ஸ்டிச் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ தான் மேல் பக்கம் தூக்கின மாதிரி இருக்காது. நிறைய மெட்டீரியல் உள்பக்கம் வச்சு மடித்து ஸ்டிச் போடாதீங்க. தையலுக்குன்னு எக்ஸ்ட்ராலாம் நம்ம துணி மெட்டீரியல் விட்டால் கரெக்டாக இருக்காது, சுருக்கமாக இருக்கும். அதனால் ரொம்ப மெட்டீரியல் வந்து உள்பக்கம் வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. இப்போது சென்டரில் வர வி ஸ்டிச்சை நம்ம போட்டுக்கலாம். இதுக்கும் டபுள் ஸ்டிச் போட்டுக்கோங்க. ஏன்னா இதுக்கு வந்து நம்ம படிமான தையல் போட முடியாது. அதனால் இதை டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இதில் நாடா அட்டாச் பண்ணலாம். இதே போல் தான் நான் ஸ்டிச் பண்ணி கம்ப்ளீட் பண்ணேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் ஸ்டிச் பண்ணுங்கள். பாக்கெட்டோட எந்த சுருக்கமும் இல்லாமல் பென்சில் ஃபிட் பேண்ட்டு ஈஸியாக ஸ்டிச் பண்ணலாம். நார்மல் பேண்ட்டு தான் கஷ்டமாக இருக்குது. இது அவ்வளோ ஒன்றும் கஷ்டம் இல்லை. கட் பண்ணுறது மட்டும்தான் கொஞ்சம் நம்ம மெஷர்மெண்ட் பண்ணுறதை பார்த்து மெஷர்மெண்ட் பண்ணணும், இல்லைனா டைட் ஆகிடும். நீங்கள் கட் பண்ணுறதை மட்டும் நல்லா கவனமாக பார்த்து கட் பண்ணுங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நான் வீடியோவில் சொல்லியிருக்கதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே உங்களால் பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியும். இதில் வந்து நான் நாடா அட்டாச் பண்ணியிருக்கேன், பாக்கெட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்டிச் பண்ணதில் எந்த சுருக்கமும் இல்லாமலும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸில் யாராவது ஸ்டிச் பண்ணுறவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.